ஆண்டவர் இயேசுவில் எனதருமை அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அருமையான வணக்கத்தையும் ஜெபத்தையும் அன்போடு உரித்தாக்குகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. கடவுள் விரும்புவது ஒருமனப்பட்டிருந்த ஒற்றுமையோடு சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும். கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது இந்த ஒற்றுமை, ஒருமனப்பட்ட சிந்தனை. அப்படி என்றால் இன்று மட்டுமல்ல, அன்றும் பிளவுபட்டிருக்கின்ற சூழல் இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையிலே மக்கள் பிளவுபட்டிருந்தார்கள்? அது கருத்தியல் ரீதியில் இருக்கலாம், அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளின் அடிப்படையிலே பிளவுபட்டிருந்தார்கள், அல்லது மக்களுடைய சமூக பொருளாதார சூழமைவிலே பிளவுபட்டிருந்தார்கள். எனவே மக்கள் மத்தியில் நிலவின இந்த பிளவுகளையெல்லாம் களைந்துவிட்டு சிந்தனை அளவிலும் சொல்லளவிலும் செயல்பாட்டளவிலும் வாழ்க்கையிலும் என்றுமே ஒருமனப்பட்டவர்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, தூய பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 1 முதல் 3 முடியுள்ள இறை வார்த்தையிலே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்று தூய பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் கேட்கிறார். இந்த பவுல் சவுலாக இருந்தபோது யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்களோ, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நம்பிக்கையில பயணித்தார்களோ, அவர்களெல்லாம் சிறைபிடித்து கைதியாக்கி கொண்ட இந்த சவுல் பவுலாக மாற்றம் பெற்ற பிறகு, இந்த ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், வாழ்க்கையில மாற்றம். இந்த பவுல் அடியாளுடைய அந்த ஆழ்மனத்திலிருந்து எழுகின்ற சிந்தனை, அவர் எபேசு நகருக்கு செல்லுகின்ற போது அந்த மக்கள் மத்தியில் இருந்த பிளவுகளை பார்த்து நீங்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் இணைந்து வாழுங்கள் என்ற அருமையான ஒரு சிந்தனையை எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே இவர் தெளிவாக சொல்லுகிறார். அதே பவுல் அடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்திற்கு நாம் செல்லுவோம். அதற்கு முன்பாக 12வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நாம் அத்துணை பேருமே ஒருமனப்பட்ட சிந்தனையோடு வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் விரும்புகின்ற ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த பவுலடியார் கொலோசிய நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில அடித்தளம் அன்பாக இருக்க வேண்டும். அன்பை அடித்தளமாக வைத்துக் கொண்டு நாம் கட்டி எழுப்புகின்ற போது அங்கு பிளவுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல்.
அப்படி என்றால் உண்மையான அன்பு அடித்தளமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிநாதமாக, ஆதார சுருதியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், சமாதானம் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தியாளர் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பினார். எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய பக்தர்களே, இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், இறை வார்த்தையை கேட்கிறீர்கள். கேட்கின்ற இறை வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அசை போட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை, நாம் அத்துணை பேரும் ஒற்றுமையோடும் ஒருமனப்பட்ட சிந்தனையோடும் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். நாம் எதில் பிளவுபட்டு இருக்கிறோம்? பொருளாதார ரீதியிலா, அல்லது சமூக ரீதியிலா, அல்லது கலாச்சார ரீதியிலா, அல்லது பண்பாட்ட ரீதியிலா, அல்லது கல்வியில் நான் படித்தவன் படிக்காதவன் என்ற அந்த தளத்தில் நாம் பிளவுபட்டு இருக்கிறோமா? பிளவுபட்ட மனநிலையை கடவுள் ஒருபோதும் ஏற்க மாட்டார். ஆண்டவர் விரும்புவது ஒற்றுமை, சமாதானம், அமைதி, ஒருமனப்பட்ட சிந்தனை. எனவே இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே தாங்கியவர்களாக நம்மையே இந்த அப்பரச காணிக்கையோடு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் எவ்வாறு அவருடைய ஆசீர்வாதத்தை அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் நிறைவாக கொடுத்தாரோ, நாமும் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவையான அருள்வரத்தை கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.